வேதியியல் பாடத்தை விருப்பமுடன் படித்து கொண்டு வருகிற எனதருமை மாணவ கண்மணிகளே, அனுதினமும் வேதியியலையே சுவாசமாக கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பான வேதியியல் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த முப்பரிமாண நிகழ்ச்சியின் வாயிலாக நான் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடத்தலைப்பு 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வெப்ப இயக்கவியல் பாடத்தில் வருகிற என்தால்பி என்கிற தலைப்பு தான். இந்த என்தால்பி அப்படிங்கிற தலைப்பை அன்பான மாணவர்களே நாம் ஹச் என்ற குறியீட்டில் குறிக்கிறோம். என்தால்பி என்றால் என்ன? ஒரு அமைப்பின் அக ஆற்றல் U மற்றும் அந்த அமைப்பினுடைய அழுத்தம் மற்றும் கன அளவு ஆகியவற்றினுடைய பெருக்கற்பலன் PV ஆகியவற்றின் கூடுதலே என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரையறையை நாம் ஒரு ஃபார்முலா மாதிரி, ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும்னா அந்த சமன்பாட்டை எப்படி எழுதலாம்? H = U + PVன்னு எழுதலாம். ஏன்னா அக ஆற்றல் யூவை அழுத்த பரும பெருக்கற்பலனால், அதாவது PVயால் பெருக்கிட்டு பிறகு அக ஆற்றலோட கூட்டணுன்னா தான் என்தால்பி H நமக்கு கிடைக்கும். இந்த என்தால்பி அப்படிங்கிறதுல நாம் இன்னும் ஒரு சில கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது ஒரு அமைப்பில் அமைப்பினுடைய வேலை செய்யும் திறன், அந்த அமைப்பு வெப்பத்தை வெளியிடும் திறன், அமைப்பு வேலை செய்யும் திறன், அந்த அமைப்பு வெப்பத்தை வெளியிடும் திறன், இது ரெண்டுமே என்தால்பியை சார்ந்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த என்தால்பி அப்படிங்கிறது ஒரு நிலைச்சார்பு. நிலைச்சார்பு அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு சரியான பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் கேன் யூனிக்வலி டிஃபைன் த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் கால்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவார்கள். தமிழில் சொல்லணும்னா, ஒரு அமைப்பு என்ன நிலையில் இருக்கிறது, என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானா அந்த அமைப்பினுடைய பண்புகள் தான் அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை வரையறை செய்யும். ஆக அமைப்பு என்பதே முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அமைப்பு என்பது ஒரு பொருளினுடைய ஒரு சின்ன பகுதியை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, உதாரணமாக இந்த பேனாவை நாம் ஒரு பொருளாக கருதுனா, இந்த பேனாவினுடைய நுனிய மை வெளிவரக்கூடிய இந்த நுனிப்பகுதியை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம்னா, மை இருக்கா இல்லையா, காஞ்சி போயிடுச்சா, எழுதுமா எழுதாதா என்று அந்த நுனிப்பகுதியை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோமானா அந்த நுனிப்பகுதி தான் அமைப்பு. ஒரு பொருளினுடைய எந்த பகுதியை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுகிறோமோ அந்த பகுதி தான் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த அமைப்பு வேலை செய்யக்கூடிய திறன், அந்த அமைப்பு வெப்பத்தை வெளியிடக்கூடிய திறன் தான் என்தால்பி. அது மட்டும் இல்லை, இந்த அமைப்பு ஒரு நிலைச்சார்பு. நிலைச்சார்பு என்பது அமைப்பு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக நாம் தருகிற ஒரு சில அமைப்பினுடைய பண்புகள், அதனுடைய வரையறைகள், அதை தான் நிலைச்சார்புன்னு சொல்கிறோம். ஆக என்தால்பி என்பது ஒரு நிலைச்சார்பு. இந்த என்தால்பி அப்படிங்கிறது அமைப்பில் இருக்கக்கூடிய நிலை மாறிகள் என்று சொல்லப்படுகிற T, P மற்றும் U, அதாவது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் அக ஆற்றல், இதை மூணையும் பொறுத்து அமைகிறதுன்னு சொல்கிறாங்க. T, P, U, வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் அக ஆற்றல், இது மூன்றையும் சார்ந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ என்தால்பி என்றால் ஒரு சில கருத்துக்கள் நாம் எப்படி பார்த்தோமோ, முக்கியமான கருத்துக்கள், அது மாதிரி என்தால்பி மாற்றம் என்பதையும் நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்தால்பி மாற்றம் என்பது ஒரு அமைப்பில் வெப்பம் உறிஞ்சி கொள்ளப்படலாம், அல்லது ஒரு அமைப்பில் வெப்பம் வெளியிடப்படலாம். உறிஞ்சி கொள்ளப்பட்ட அல்லது வெளியிடப்பட்ட அந்த வெப்பத்தோட அளவை, உறிந்து கொள்ளப்பட்ட அல்லது வெளியிடப்பட்ட அந்த வெப்பத்தோட அளவை நாம் குறிப்பிடுவதற்கு என்தால்பி மாற்றம் பயன்படும். ஏன்னா இந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போதும் வெளிவிடுகிற போதும் ஒரு அமைப்பு தன்னுடைய
என்தால்பி மதிப்பில் மாற்றத்தை கொண்டு வரும். தொடக்க என்தால்பி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மதிப்பில் இருக்கும். வெப்பத்தை உறிஞ்சி கொண்டதுக்கு பிறகு இந்த என்தால்பி மதிப்பு இறுதி நிலையில் மாறும். அல்லது வெப்பம் வெளியிடப்பட்டால் தொடக்க நிலையை விட இறுதி நிலை என்தால்பி மதிப்பு மாற்றத்திற்கு வரும். ஆக தொடக்க இறுதி நிலை என்தால்பி மதிப்புகள் மாற்றத்திற்கு வந்ததுனா தான் என்தால்பி மாற்றம் என்ற டெல்டா ஹச் நமக்கு கிடைக்கும். இந்த டெல்டா ஹச் மதிப்புக்கு ஒரு சமன்பாடு கொடுக்கலாம். டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி என்கிற ஒரு சமன்பாட்டை நாம் கொடுக்க முடியும். இதே போல் என்தால்பிக்கு நாம் கொடுத்த அந்த ஹச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி என்கிற அந்த சமன்பாட்டில் அது மாற்றம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது என்தால்பி மாற்றம் என்று பயன்படுத்தினா ஹச்சுக்கு முன்னால் டெல்டா போட்டுக்கணும். ஏன்னா இந்த டெல்டா என்கிற அந்த சிம்பலுக்கு, அந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம்னா மாற்றம். அப்போ டெல்டா ஹச்னா என்தால்பி மாற்றம் என்றால் டெல்டா யூ அப்படிங்கிறது அக ஆற்றல் மாற்றம். டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி. இப்போது இந்த சமன்பாட்டில் எப்படி டெல்டா ஹச்சுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி அதே டெல்டா ஹச்சுக்கு இன்னொரு சமன்பாடு கூட கொடுக்க முடியும். அந்த சமன்பாடு என்னென்னா கியூபி மாறா அழுத்தத்தில் ஒரு அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய வெப்பம், இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தோட அளவை தான் நாம் கியூபி அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு கியூபி என்றும் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி. இப்போ டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு கியூபி, அதாவது மாறா அழுத்தத்தில் ஒரு அமைப்பிற்கு வழங்கப்பட்ட வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வெப்பம் கொள்வினையாக இருந்தால் அந்த வெப்பம் கொள்வினையில் வெப்பம் வந்து சூழ்நிலையிலிருந்து அமைப்புங்கிறது இப்போ நான் இருக்கிற இடம், நான் ஒரு அமைப்பு. என்னுடைய சூழ்நிலை என்பது என்னை சுற்றி இருக்கக்கூடிய இடம். என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழலிலிருந்து இந்த அமைப்பு வெப்பத்தை ஏற்றுக்கொண்டால் அது வெப்பம் கொள்வினை. சூழலிலிருந்து வெப்பமானது அமைப்பிற்கு செல்லுகிறது. இந்த சூழலிலிருந்து அமைப்புக்கு வெப்பம் போனால் Q is greater than 0 என்று எழுத வேண்டும். Q is greater than 0 என்று எழுத வேண்டும். 0 விட கிரேட்டராக இருக்குன்னா, பெரிய மதிப்பாக இருக்குது அப்படின்னா அது நேர்குறி மதிப்பாக இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ. இந்த Q மதிப்பு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய என்தால்பி மாற்றம் டெல்டா ஹச் மதிப்பும் பாசிட்டிவாக இருக்கும். இதுவே ஒரு வெப்பம் உமிழ்வினையில் அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்பம் சூழலுக்கு வெளித்தள்ளப்பட்டால், அமைப்பிலிருந்து சூழலுக்கு வெப்பம் வெளித்தள்ளப்பட்டால் வெப்ப இழப்பு ஏற்படுறதுனால இந்த Q மதிப்பானது லெஸ் தேன் 0 என்று வரும். இந்த லெஸ் தேன் 0னா 0 விட குறைவாக இருக்கணும். 0 விட குறைவு அப்படிங்கிறது எதிர்மதிப்பு தானே, அப்போ எதிர்மதிப்பாக இருக்கிறது. Q மதிப்பு எதிர்மதிப்பாக இருக்குது அப்படின்னா டெல்டா ஹச் என்கிற என்தால்பி மாற்றமும் எதிர்மதிப்பு கொண்டதாக இருக்கும். ஆக இந்த செய்தியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சியான தலைப்பாக வரக்கூடிய என்தால்பி மற்றும் அக ஆற்றல், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை வருவிக்கிறதுக்கான செய்திகளை நாம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஆக இந்த ஹச் மற்றும் யூக்கு இடையேயான தொடர்பை நாம் வருவிக்கிறதுக்கு என்தால்பி மாற்றம், அதாவது ஒரு அமைப்பினுடைய ஹச், யூ மற்றும் வி, இது மூன்றுமே ஆரம்ப நிலையில் இருக்கிறத விட இறுதி நிலையில் வேற ஒரு மதிப்பை அவைகள் பெற்றிருக்கும். ஆரம்ப நிலையில் என்தால்பியும் அக ஆற்றலும் பருமனும் ஒரு அமைப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொடுத்துருக்கும். இறுதி நிலையில் இந்த மதிப்புகள் எல்லாமே, ஆரம்ப நிலை மதிப்புகள் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டு வேறொரு மதிப்பாக மாறும். உதாரணமாக இந்த ஹச் என்பது H1 என்றும், U என்பது U1 என்றும், V என்பது V1 என்றும் ஆரம்ப நிலையில் இருக்குதுன்னா இறுதி நிலையில் H2, U2, V2 என்று மாற்றம் பெறும். அப்போ இந்த H is equal to U plus PV என்கிற அந்த சமன்பாட்டில்
ஆரம்ப நிலையில் H1 is equal to U1 plus PV1 என்று எழுதுறோம். இந்த இடத்துல Pக்கு நாம் P1 போடலை. ஏன் அப்படின்னா P மாறாத மதிப்பு. ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாறுகிற போது அழுத்தம் மாறா அழுத்தமாக இருக்கிறதுனால நம்ம Pக்கு P1 P2 என்று தருவது இல்லை. அதே போல் இறுதி நிலையில் H2 is equal to U2 plus PV2 என்று நாம் சமன்பாட்டை எழுதலாம். இதனுடைய தொடர்ச்சியாக என்தால்பி மாற்றத்தை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி என்தால்பி என்பது H என்ற எழுத்து. முடிவு நிலை என்தால்பி H2 மைனஸ் ஆரம்ப நிலை என்தால்பி மதிப்பு, அதாவது H2 மைனஸ் H1 என்று எழுதினா அது டெல்டா H என்கிற என்தால்பி மதிப்பை குறிக்கிறது. அதே போல் U2 மைனஸ் U1 இறுதி அக ஆற்றல் மைனஸ் ஆரம்ப அக ஆற்றல் U2 மைனஸ் U1 என்று எழுதினோம்னா அது டெல்டா Uவை குறிக்கிறது, அதாவது அக ஆற்றல் மாற்றத்தை குறிக்கிறது. Pங்கிறது கான்ஸ்டன்ட், அது மாறாத மதிப்பு. P இன்ட்டு டெல்டா வின்னு நம்ம போடுறோம். டெல்டா வினாக்க V2 மைனஸ் V1 இறுதி பருமன் மைனஸ் ஆரம்ப பருமன். அது அந்த இடத்துல நம்ம டெல்டா வின்னு போட்டோம்னா P டெல்டா V என்று வரும். இந்த வெப்ப இயக்கவியலில் முதலாம் விதிப்படி இந்த டெல்டா U என்கிற அக ஆற்றல் மாற்றத்துக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அக ஆற்றல் மாற்றத்திற்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாடு Q ப்ளஸ் W. இந்த Q ப்ளஸ் W என்ற இந்த சமன்பாட்டை டெல்டா H சமன்பாட்டில் நம்ம கொண்டு போய் பிரதியிட்டோம்னா டெல்டா H இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W ப்ளஸ் P டெல்டா V என்று வரும். இதில் Wவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மதிப்பு மைனஸ் P டெல்டா V. இந்த மதிப்பை டெல்டா H சமன்பாட்டில் கொண்டு போய் பிரதியிட்டோம்னா டெல்டா H இஸ் ஈக்குவல் டு QP மைனஸ் P டெல்டா V ப்ளஸ் P டெல்டா V என்று வரும். இந்த இடத்துல Qவை நாம் ஏன் QPன்னு போட்டிருக்கோம்னா அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய வெப்பமானது மாறா அழுத்தத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல Qவை QP என்று போட்டிருக்கோம். அப்போ டெல்டா H இஸ் ஈக்குவல் டு QP மைனஸ் P டெல்டா V ப்ளஸ் P டெல்டா V என்று எழுதலாம். இப்போது இந்த மைனஸ் P டெல்டா Vயும் ப்ளஸ் P டெல்டா V என்னாகும்? கேன்சல் ஆகிடும், நீக்கப்படும். அப்போது டெல்டா H இஸ் ஈக்குவல் டு QP என்று வருகிறது. அதாவது என்தால்பி மாற்றம் என்பது, நல்லா கவனிக்கணும், என்தால்பி மாற்றம் என்பது மாறா அழுத்தம் Pயில் அமைப்புக்கு வழங்கப்பட்ட வெப்பம் QPக்கு சமமாக இருக்கும் என்று பொருள். இந்த QP என்ற மாறா அழுத்தத்தில் உறிஞ்சப்பட்ட வெப்பம் இருக்குல்ல, மாறா அழுத்தத்தில் உறிஞ்சப்பட்ட வெப்பம், இதை உள்ளுறை வெப்பம்னு சொல்லலாம், வெப்ப அடக்கம்னு சொல்லலாம். உள்ளுறை வெப்பம்னு சொல்லலாம், வெப்ப அடக்கம்னு சொல்லலாம். ஒரு வினைப்படு பொருளாக இருந்தால், ஒரு வினைப்படு பொருளாக இருந்தால் ஒரு வினையில் ஆரம்பத்தில் அது மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆரம்ப நிலையில், அதாவது இனிஷியல் அப்படிங்கிற ஆரம்ப நிலை, இனிஷியல்ங்கிறது ஆங்கில வார்த்தை, அதனுடைய முதல் எழுத்து I என்பதனால இனிஷியலை குறிக்கக்கூடிய I என்ற எழுத்தை நாம் பயன்படுத்தணும் சமன்பாட்டில். அதாவது PVI இஸ் ஈக்குவல் டு ஆரம்ப நிலையில் இருந்த பருமன் VIனா இஸ் ஈக்குவல் டு NIRTன்னு போடுறோம். NI அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்த மோல்களின் எண்ணிக்கை. அதே போல் இறுதி நிலையில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்னா இறுதி நிலை, அதனுடைய முதல் எழுத்து F. அப்போ PVF இஸ் ஈக்குவல் டு NFRTன்னு போடலாம். எப்படி PVI இஸ் ஈக்குவல் டு NIRT போட்டோமோ அதே மாதிரி PVF இஸ் ஈக்குவல் டு NFRT என்று போடலாம். இந்த PVF PVI ஆகிய சமன்பாடுகளை நாம் வேறு மாதிரி எழுதணும்னா P இன்ட்டு VF மைனஸ் VI, அதாவது இந்த இரண்டாவதாக இருக்கிற PVF சமன்பாட்டை முதலாவது சமன்பாடு கொண்டு கழித்தோம்னா PVF மைனஸ் VI இஸ் ஈக்குவல் டு NF மைனஸ் NI இன்ட்டு RTன்னு வரும். நமக்கு தெரியும் இறுதி பருமன் மைனஸ் ஆரம்ப பருமன் அப்படிங்கிறத டெல்டா வின்னு குறிப்பிடணும். அப்போது P டெல்டா V என்று எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு NF மைனஸ் NIங்கிறது இறுதி மோல்கள் மைனஸ் ஆரம்ப மோல்கள். இறுதி மோல் மைனஸ் ஆரம்ப மோல்ங்கிறது டெல்டா NG, ஜிங்கிறது வாயு பொருள், RT அங்கே இருக்குது, அதை அப்படியே எழுதிடலாம். அப்போ P டெல்டா V இஸ் ஈக்குவல் டு டெல்டா NG RT என்று வரும். ஆக
இந்த பி டெல்டா வி மதிப்பு டெல்டா என்ஜி ஆர்டி இருக்குல்ல, இதை டெல்டா ஹெச் சமன்பாட்டில் நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி என்று வரும். இந்த சமன்பாடு தான் ஹச்சுக்கும் யூவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சொல்லக்கூடிய ஒரு சமன்பாடு. அடுத்தது திட்ட உருவாதல் வெப்பம் டெல்டா ஹச்எஃப் நாட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இந்த மேலே நாட் போட்டோம்னா அது திட்ட மதிப்பு. திட்ட மதிப்புனா 298 கெல்வின் மற்றும் 1 பார் அழுத்தம். ஒரு மோல் சேர்மம் திட்ட வெப்ப அழுத்த நிலைகளில், எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, திட்ட வெப்ப அழுத்த நிலைகளில் 298 கெல்வின் வெப்பம் மற்றும் 1 பார் அழுத்தத்தில் உள்ள அதன் தனிமங்களில் இருந்து உருவாகும் போது ஏற்படும் என்தால்பி மாற்றம் அச்சேர்மத்தின் திட்ட உருவாதல் வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மோல் சேர்மம் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் இருக்கும்போது அதன் தனிமங்களிலிருந்து உருவாகும் போது ஏற்படும் என்தால்பி மாற்றம் அந்த சேர்மத்தோட திட்ட உருவாதல் வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு உதாரணத்தில் நம்ம பார்க்கலாம். என்ன உதாரணம்னா, ஃபெர்ரஸ் சல்ஃபைடு, இரும்பு சல்ஃபைடு அப்படிங்கிற திண்மத்திற்கு டெல்டா ஹச்எஃப் நாட் மதிப்பு, திட்ட என்தால்பி மாற்றம், உருவாதல் என்தால்பி மாற்றம்னு சொல்லுவாங்க. திட்ட உருவாதல் என்தால்பி மாற்றம் டெல்டா ஹச்எஃப் நாட் என்ற மதிப்பு ஃபெர்ரஸ் சல்ஃபைடுக்கு -100.42 கிலோ ஜூல் பர் மோல் என்ற மதிப்பையும், C2H2 என்ற அசிட்டிலின் வாயுவிற்கு இந்த டெல்டா ஹச்எஃப் நாட் மதிப்பு, அதாவது திட்ட என்தால்பி மாற்றம், அதாவது திட்ட உருவாதல் என்தால்பி மாற்ற மதிப்பு டெல்டா ஹச்எஃப் நாட் மதிப்பை +222.33 கிலோ ஜூல் பர் மோல் எழுதுகிறோம். ஒரு மதிப்பை மைனஸ்லேயும் இன்னொரு மதிப்பை ப்ளஸ்லேயும் நாம் கொடுக்குறோம். ஆக இந்த மைனஸ் ப்ளஸ் என்கிற மதிப்புகள் எப்படி வருங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு வினையில் வெப்பம் உமிழப்பட்டால் அங்கே மைனஸ் என்கிற குறியீடும், ஒரு வினையில் அல்லது ஒரு அமைப்பில் வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அங்கே ப்ளஸ் என்கிற குறியீடும் டெல்டா ஹெச்லேயோ அல்லது டெல்டா ஹச்எஃப்லேயோ அல்லது டெல்டா ஹச்எஃப் நாட்லேயோ நாம் பயன்படுத்துகிறோம். இடையில் அந்த டெரிவேஷனில் வரையறையில் ஒரு சின்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அது வெப்ப இயக்கவியல் முதல் விதி அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம சொன்னோம். இதை முதல் விதி என்னத்தை சொல்லுது? வெப்ப இயக்கவியல் பாடத்தில் முதல் விதி எதை சொல்லுகிறது? முதல் விதி என்பது என்ன? வெப்ப இயக்கவியல் முதல் விதி என்பது ஆற்றல் அழிவின்மை விதி அப்படிங்கிற ஒரு விதியை சின்ன வகுப்புகளில் நீங்கள் படிச்சிருக்க முடியும். கொஞ்சம் அதை நம்ம திரும்ப நினைவு கூறணும். ஆற்றல் அழிவின்மை விதி என்கிற வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதியானது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றலை பிரிதொரு வகையான ஆற்றலாக நாம் மாற்ற இயலும். இது நாம் இந்த பதிலை சொல்ல ஆரம்பித்தோம்னாக்க சொல்லி தான் முடிப்போம். அவ்வளவு பிரசித்தமான ஒரு கேள்வி இது, வினா, சின்ன வகுப்பில். ஆற்றல் அழியாமை விதி. இந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகையான ஆற்றலை பிறிதொரு வகையான ஆற்றலாக மாற்ற இயலும் என்கிற முதல் விதி இருக்கு இல்லையா, இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அக ஆற்றல் மாற்றத்தை நாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். அக ஆற்றல்ங்கிறது கேபிட்டல் யூ, அக ஆற்றல் மாற்றம் அப்படிங்கிறது டெல்டா யூ. எப்பயுமே இந்த மாற்றம் என்கிற சொல், டெல்டா என்கிற குறியீடு வருது அப்படின்னா அந்த மதிப்பானது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிற போது மதிப்பும் மாறி வந்திருக்கிறதா அர்த்தம். அதாவது இறுதி நிலையில் இருந்த அக ஆற்றல் U2னா ஆரம்ப நிலையில் இருந்த அக ஆற்றல் எப்படி இருந்திருக்க முடியும்? U1ஆகத்தான் இருந்திருக்க முடியும். ஆக இந்த டெல்டா யூ என்கிற அக ஆற்றல் மாற்றத்துக்கான ஒரு சமன்பாட்டை நாம் U2 - U1 என்று எழுதலாம். இப்போது இன்னொரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். அக ஆற்றலை பற்றி படிக்கும்போது இன்னொரு விஷயத்தை நாம் புரிஞ்சிக்கணும். அதாவது அக ஆற்றல் எப்பெல்லாம் மாற்றத்துக்கு உட்படும். அக ஆற்றல் எப்போ மாறும் அப்படின்னா, ஒரு அமைப்பு வெப்பத்தை உறிஞ்சினாலோ அல்லது அமைப்பிலிருந்து வெப்பம் வெளியிடப்பட்டாலோ, அமைப்பு வெப்ப ஆற்றலை உறிஞ்சினாலோ அல்லது அமைப்பு வெப்ப ஆற்றலை வெளிவிட்டாலோ இந்த அக ஆற்றல்
மாற்றம் பெறும். அதே போல் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்தாலோ அல்லது அமைப்பின் மீது ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யப்பட்டாலோ, அமைப்பு வேலை செய்தாலும் சரி, அமைப்பின் மீது நாம் வேலை செய்தாலும் சரி, இந்த அக ஆற்றல் என்கிற U மாற்றம் பெறும். அதாவது டெல்டா U என்பது மாற்றம் பெறும். இந்த இடத்துல கூட நாம் அக ஆற்றல் மாற்றம் டெல்டா Uவுக்கு ஒரு சமன்பாட்டை எழுத முடியும். டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W என்கிற ஒரு சமன்பாட்டை எழுதலாம். Q ப்ளஸ் Wவில் Q என்பது அமைப்பிற்கு வழங்கப்பட்ட வெப்பம், W என்பது அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை. ஆக இந்த QW என்கிற வெப்பம் மற்றும் வேலை ஆகியவற்றை பயன்படுத்தி அக ஆற்றல் மாற்றம் டெல்டா Uவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சமன்பாடு Q ப்ளஸ் W என்கிற இந்த சமன்பாடு. ஆக அக ஆற்றல் மாற்றம் என்பது வெப்ப இயக்கவியலினுடைய முதலாவது விதியிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது புரிஞ்சாதான் அதையும் தெரிஞ்சுக்குவோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தலைப்புகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய தலைப்புகள். எனவே இவற்றையெல்லாம் நாம் மனதில் நன்றாக குறித்து வைத்துக்கொண்டு இந்த தலைப்புகளை படித்தோம்னாக்க நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆக அன்பு மாணவர்களே, இன்றைய இந்த முப்பரிமாண நிகழ்ச்சியில் நாம் வெப்ப வேதியியல் பாடப்பகுதியிலிருந்து மிகச்சிறப்பாக என்தால்பியை பற்றியும், என்தால்பி H மற்றும் அக ஆற்றல் Uவுக்கு இடையேயான தொடர்பு எப்படி வருவிக்கப்படுகிறது என்பதை பற்றியும், இறுதியாக திட்ட என்தால்பி மாற்றம், அதுவும் உருவாதல் மாற்றத்திற்கு, திட்ட உருவாதல் என்தால்பி மாற்றத்திற்கு என்ன விளக்கம் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த பகுதிகளில் நீங்கள் நுணுக்கமாக நல்லா படித்து மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியில் கேட்கக்கூடிய கணக்கீடுகள் மற்றும் வினாக்களுக்கு மிகச்சிறப்பாக நீங்கள் பதிலளிக்க முடியும். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.